அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருட்சோ பயோடெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ருட்சோ பயோடெக்கோட பயோ பெஸ்டிசைட் கன்சார்சியா இயற்கை பூச்சிக்கொல்லி இன்ஃபினிட்டி. ஸோ இதில் என்னென்ன நுண்ணுயிர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிவிரியா பசானியா, மெட்டாரைசம் அனிசோபிலி, வெட்டிசீலியம் லெக்கானி, வெட்டிசீலியம் கிளாமிடோஸ்போரியம் பொக்கோனியான்னு சொல்லுவோம், அப்புறம் நிமோரியா ரெலி. இது என்னென்னத்தெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பூச்சி வகைராக்களையும் நம்ம ஒரு 5 இல்லை 6 பிரிச்சிடலாம். என்னென்னனாக்கா லீஃப் ஈட்டிங் கேட்டர்பில்லர், இலை தின்னும் புழுக்கள், அதுக்கப்புறம் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அது பேனு, செம்பேனு, அசுனி பூச்சி, வெள்ளைக்கொசு, தப்பாத்தி பூச்சி, எதுவாக இருந்தாலும் அதுக்கும் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பீட்டில்ஸ் அண்ட் பக்ஸ், வண்டு, காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, அல்டா பீட்டில், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னாக்கா நூல் புழு, நெமட்டோடுன்னு சொல்லுவோம். இது அல்லாமல் இது நத்தைகளையும் கேட்கும், எறும்புகளையும் கேட்கும். ஸோ உலகத்தில் இருக்க அனைத்து வகையான பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி ரொம்ப ஒரு அற்புதமான தயாரிப்பு. இது அனைத்து பயிர்களையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இமாச்சலில் ஆப்பிள்லேருந்து கீழே இருக்க கேரளாவில் கார்டமம் வரைக்கும் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம். இது அனைத்து ஸ்டேட்லேயும் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே அற்புதமான ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ டோஸ் அப்படின்னா, ஒரு பாக்கெட் குறுகிய கால பயிராக இருந்தால், கொஞ்சம் நீண்ட கால பயிராக இருந்தால் 2 பாக்கெட்டு ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னாக்கா 2.5 கிராம் 5 கிராம் நீண்ட கால பயிராக இருந்தால் இப்போ 1 லிட்டருக்கு. முக்கியமானது 3 அல்லது 4 நைட்டு 5 நைட்டு வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு டேங்குக்கு 1 லிட்டர் வீதம் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லையா நீங்கள் பெஸ்டிகேஷன் பண்ணலாம், ட்ரிப்போடையே கலந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் போடுற உரங்கள், அதாவது முதல் மேல் உரம், 2வது மேல் உரம், இந்த மாதிரி கொடுக்குறப்போ அதோட நல்லா பெசரி விட்டும் விசிறி விடலாம். அது தேவையான மணலோ இல்லை எருவோ எடுத்துக்கிட்டு அதோடையும் கலந்து கொடுக்கலாம். ஸோ அனைத்து பூச்சிகளுக்கும் கட்டுப்பாடு, அனைத்து பயிர்களுக்கும் நல்லதொரு பூச்சிக்கொல்லி. கெமிக்கலை விட, ரசாயனங்களை விட நல்ல ரிசல்ட் தரக்கூடியது இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில். ஈவன் கத்திரிக்காய் காய்ப்புழு, அனைத்து விதமான பூப்பயிர்களில் வரக்கூடிய முட்டுப்புழு, ரப்பர் புழு, அனைத்துக்குமே எக்ஸலண்ட் ரிசல்ட் சார். நம்பி வாங்கலாம் சார். நம்பிக்கை அதடையல்ல. சூப்பர் சார். தேங்க்யூ. பாய்.